கேரளாவில் ஹேமா கமிட்டியோடைய அறிக்கை வெளியானதுலேருந்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. நடிகர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள், ஐஏஎஸ் தலைமையிலான குழுக்கள் அமைச்சு விசாரணைகள், அம்மா சங்கம், அதாவது நடிகர் சங்கம், அங்கே இருக்கக்கூடிய அம்மா சங்கம்ன்றது கலைக்கப்பட்டிருக்கு. ஒரு இந்தியாவை திரும்பி பார்க்குற வைக்கிற ஒரு விஷயமா கேரளாவில் நடந்துகிட்ருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கேரளா இதுக்கு ஒரு ஆரம்பம் குறிச்சிருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன். என்னென்னா, இது கேரளா இண்டஸ்ட்ரியில், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிறதுனா மற்ற இடங்களில் எப்படி இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். எங்கேயுமே இது நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. சினிமாவில் ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னா, இப்போது ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு நிறுவனத்தில், ஒரு கார்ப்பரேட் செக்டரில் வேலைக்கு போகிறோன்னா, அங்கே அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு வேலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு ஸ்கில் இருக்கணும், ஒரு எக்ஸாம் எழுதணும், ஒரு நிறைய பேர் சேர்ந்து அந்த முடிவு எடுப்பாங்க. அப்படி இருந்தும் அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே, இல்லைன்னா ஸ்கூலுக்குள்ளே ப்ரமோஷன் வேணும்னா பிரச்சனைகள், இல்லைன்னா சிக்கல்கள், ஒத்து போகலைன்னா பல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். ஆனால் மேஜராக ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு நபரோடு தீர்மானம் அங்கே எடுபடாது. ஆனால் சினிமாவில் மட்டும்தான் ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு டிரெக்டரோ, ஒரு ஹீரோவோ அந்த தேர்வு பண்ண முடியும். அந்த பவர் அவங்களுக்கு ஜாஸ்தி. அப்போ இந்த பவர் பிளே இருக்குல்ல, ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு ஒரு நபர் கையில், இல்லைன்னா ஒரு 2-3 பேர் கையில் அந்த வாய்ப்பை அவங்கள நம்பி இருக்குன்னு வரும்போது, அந்த பவரில் இருக்கிறதவங்க தப்பானவங்களாக இருந்தாலோ, இல்லைன்னா அங்கே இருக்கிறதவங்க அந்த பவரை தப்பாக யூஸ் பண்ண முடிவெடுத்தாலோ இது வாய்ப்புகளை பாதிக்கும், பெண்களை பாதிக்கும். மேம், இப்போ எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை மலையாள சினிமாவில் தான் அதிக பாலியல் புகார்கள் எழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? அங்கே தான் பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகம் வந்திருக்கா? ஆக்சுவலி மலையாளம் சினிமாவில் ஒரு சில பெண்கள் டிரெக்டர்ஸாக இருந்தாலும் சரி, முன்னணி நடிகைகளாக இருந்தாலும் சரி, அவங்க இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இன்னும் வரும் தலைமுறை இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பெண்கள் சொன்ன புகார்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் அவங்க குற்றம் சாட்டின நபர்கள் யார்? யாருமே கரண்ட்டில் இருக்கிற ஹீரோஸோ டிரெக்டர்ஸோ கிடையாது. எல்லாமே 10 வருஷம், 20 வருஷம், இல்லை 15 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா ஆண்களை. அது ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, டிரெக்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பொசிஷன்ஸ் ஆஃப் பவரில் இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது ஏன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறத பிக் ஹீரோயின்ஸ் அவங்க பேச மாட்டாங்க, பேச முடியாது. பேசுனா அவங்களே அவங்க மண்டையில் மண்ணை வாரி கொட்டிக்கிற மாதிரி. அப்படி தான் சொசைட்டி இன்னும் இருக்குது. இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லையான்னு. ஏன் சொல்லுங்களேன். தமிழில் கொடிகட்டி பறந்த ஹீரோயின்ஸை விடுங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கும் பேசுகிறது நிலைமையில் இல்லை, இன்றைக்கும் பேசுகிறது நிலைமையில் இல்லை. ஒரு சிலர் பேசியிருக்காங்க, அதுக்கு அனுபவிச்சும் இருக்காங்க. நான் கேட்குறேன், பெரிய பெரிய ஹீரோஸ், இந்த காலத்து ஹீரோஸை நான் இந்த ஜென்ரேஷன் ஹீரோஸையும் டைரக்டர்ஸையும் சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஜென்ரேஷன், அவங்கள ஹீரோஸையும் டிரெக்டர்ஸையும் அடித்து சொல்லுங்கள், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்ததில்லை, இல்லை பக்கத்தில் பார்த்ததில்லை, இல்லை அதில் ஈடுபடலை இது வரைக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை யாருக்கும் கொடுத்ததில்லைன்னு எத்தனை டிரெக்டர்ஸால், எத்தனை டாப் ஹீரோஸால் சொல்ல முடியும்? கேரளாவுடைய நடிகர் சங்கம், அம்மா அசோசியேஷன் கலைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னணி நடிகர்களான மோகன்லால், மம்முட்டி 2 பேருமே இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி பேசலை. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? கேரளாவில் முன்னணி நடிகர்கள் பேச முடியாது. ஏன்னா இந்த ஜெனரேஷனில் இருக்கிற யார் மேலேயும் குற்றச்சாட்டு இல்லை, அதனால் அவங்க பேச தேவையில்லை. பிருத்விராஜ் கிளியராக பேசியிருக்காரு. பிருத்விராஜ் மேலே இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, அவர் பேசியிருக்காரு. ஐ திங்க் டோவினோ தோமஸ் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிலர் பேசியிருக்காரு. ஒரு கல்ச்சர் இருந்திருக்குங்க. இப்போ நான் ரொம்ப சின்ன வயசில் சினிமாவுக்கு வரல. நான் ஒரு 42 வயசுக்கு அப்புறம் 45 வயசுக்குள்ளே தான் உள்ளே வந்தேன். அதனால் நான் இதை பற்றி ரொம்ப பேச முடியாது. நான் ஒரு யங் ஹீரோயினாக உள்ளே வந்திருந்தேன்னா நான் பேசியிருக்கலாம். அந்த மாதிரி உள்ளே வந்த யங் ஹீரோயின்ஸ் பேச தொடங்கினாங்க வச்சுங்க,
தமிழ்நாட்டில் என்ன நிலைமை வரும்னு நமக்கெல்லாம் ஊகிக்க முடியும். ஓகே, யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா மறுபடியும் அந்த பெண்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் ஸ்டிக்மா. இந்த குற்றம் செஞ்சாருன்னு சொல்லப்படுறவங்க பவரில் இன்னும் இருக்காங்க, அவங்க பாப்புலர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பேக்கிங் இருக்குது, இது இருக்குது. அவங்க எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் அனுபவிக்கிறது ஃபுல்லாக இந்த பெண்களாக இருக்கும். அதனால தான் எல்லாரும் பேசாமல் இருக்காங்க. அதோட அர்த்தம் இங்கே நடக்கிறது இல்லைங்கிறது இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.